அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம முன்ஜென்ம வினைகளுக்கு ஏற்றது மாதிரி பல துன்ப பலன்களை, இந்த பிரபஞ்சம் கொடுத்த வினைகளை, தண்டனைகளை ஏற்று இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் மகர ராசி நண்பர்கள் அனைவரும். அப்ப எத்தனை காலத்துக்கு தான் இந்த அனுபவம் இருந்துகிட்டே இருக்கும்? இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துரோகங்கள், பிரிவுகள், குடும்பத்தில் கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இதெல்லாம் எத்தனை காலம்தான் இருக்கும்? இதற்கான முடிவுகளே இல்லையா? அப்படி ஒரு காலகட்டம் எங்களுக்கு வராதா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் கோடிக்கணக்கான பேர். என் அன்பு மகர ராசி நண்பர்களே, தோழிகளே, உங்களுடைய ஏக்கங்களுக்கு, துன்பங்களுக்கு, பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இந்த தமிழ் குரோதி வருடம் வந்திருக்கிறது. நீங்க வாழ்க்கையில எதையெல்லாம் அடையணும், எதெல்லாம் மாறணும், எதெல்லாம் போகணும் விலகி, இந்த மனித பிறவில கர்ம வினைகள் தீர்த்து முடிச்சாச்சா இல்லையா? இன்னும் விட்டக்குறை தொட்டக்குறையாக எத்தனை காலத்துக்கு தான் இது போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஏக்கம் வந்துகிட்டே இருந்தது. அதற்கெல்லாம் விடிவு காலத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த குரோதி ஆண்டு. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாசரனே, என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாக. எல்லா வளங்களையும் செல்வங்களையும் தருவாயாக. எப்பொழுதுமே நீங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது? எல்லாமே சரியாக நடக்கிறது மாதிரி தான் இருக்குது, ஆனால் திடீர்னு தடை, தாமதம், தோல்வி, சங்கடம், கண்ணுக்கு தெரியாத சிக்கல்கள், பிரச்சனைகள், நோய், இதெல்லாம் ஏன் வருது? எதனால் வருது? எப்படி இந்த பிரச்சனை தீர்க்கிறது? அப்படிங்கிற குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை, இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என் அன்பு நண்பர்களின், தோழிகளின் வாழ்க்கையில். இங்கே ஒரு சூட்சம் ஒன்று இருக்குது. வாழ்க்கையில் ஒருத்தவங்க நேர்மையாக உழைச்சி தோல்வியே இல்லாமல் உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதே நேரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பல துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், பிரிவுகள், அவமானங்கள், இதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான வினைகள் தீர்ந்து, என்ன வினை? கர்ம வினைகள் தீர்ந்து கர்ம யோகம் தொடங்க போகிறது அப்படின்னு அர்த்தம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க என் அன்பு தோழிகளே, நண்பர்களே. என்ன சொல்ல வரேன் தெரியுதுங்களா? அதாவது தலைக்கு மேலே பிரச்சனை, உயிர் வாழலாமா அல்லது தற்கொலை பண்ணிக்கலாமா, ஊரை விட்டு ஓடிடலாமா, எதை எடுத்தாலும் தடை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, சங்கடத்துக்கு மேல் சங்கடம், குழப்பத்துக்கு மேல் குழப்பம், பயங்கரமான மன உளைச்சல், நோய், இதெல்லாம் வருது அப்படின்னா என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, தயவு செஞ்சு சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னா கர்ம வினைகள் அது தீரப்போகுது. அது என்னங்க, இந்த மாதிரி கஷ்டம்னா எல்லாரும் தப்பிக்கிற வழியே சொல்லுவாங்க, பரிகாரங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நம்ம புரிதல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள் அடுக்கடுக்காக வருது, உடனே எனக்கு நடக்குது அப்படின்னா என்னுடைய கர்ம வினைகள் தீர்ந்துகிட்டு இருக்கு, நான் விரைவாக கர்ம யோகத்தை அடைந்து விடுவேன். நாம் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களையோ அல்லது முன்ஜென்ம பாவ வினைகளையோ நாம் அந்த அளவுக்கு அந்த வினைக்கான பலனை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை அனுபவித்து இதிலிருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம். அந்த இறைவன் அருளால், இந்த பிரபஞ்சத்தின் அருளால், நாம் செய்கிற பரிகாரங்களால், உதவிகளால் நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே என்ன? கர்ம யோகம், ராஜ யோகம், அதிர்ஷ்ட யோகம் நமக்காக காத்துட்ருக்கு. அப்போ இங்கே பல கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிம்மாசனம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன நினைப்பீங்க, என்ன செய்வீங்க நீங்கள்? அப்போ சந்தோஷமாக ஏற்றுக்கணும் தானே? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புன்னகையோடு வரவேற்கணும் தானே? என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காலகட்டத்தில் தனக்கு வந்தால் தான் அது தெரியும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது. செத்தாதான் சுடுகாட்டுக்கு பாதை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனாக பிறந்த எல்லாருமே எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கணும். அந்த கஷ்டத்தெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால் அந்த புரிதலோடு தான் பேசுகிறேன். கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும்போது சந்தோஷமாக நம்ம ஏற்றுப்போம். சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அந்த கர்ம வினைகளை அடைப்போம். அதுக்கப்புறம் நம்ம கர்ம யோகத்தை அனுபவிப்போம். இப்போ அதுபோல் ஒரு காலகட்டத்தில் தான் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, நீங்கள் இருக்கீங்க. நம்ம எல்லாருமே இந்த 4 விஷயத்துக்காக தான் பிறந்தோம், வாழ்கிறோம், வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், உழைச்சிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு? மகிழ்ச்சி, வெற்றி, புகழ், பணம். இந்த 4க்காகவும் உழைக்கிறவங்க பல பேர், இந்த 4ல் எதையாவது ஒன்றை தேடி உழைக்கிறவங்க பல பேர். அப்போ இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்?
முதல்ல நம்ம கர்ம வினைகளை தீர்த்துடணும், அடுத்தது யோகத்துக்கு வரணும். அப்போ நம்ம கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பலன் கிடைக்கும், முயற்சி பண்ணுற ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இந்த வீடியோவை பார்க்குற யாருக்குமே எனக்கு கஷ்டமே இல்லை, நான் கஷ்டமே பார்க்காதான் வந்துட்டேன் சொல்லவே முடியாது. இது வரைக்கும் கஷ்டப்படலை அப்படின்னா சந்தோஷப்படுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டத்தை சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற என் நண்பர்களும் தோழிகளும் சந்தோஷப்படுங்க. நமக்கு யோகம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு ஆனந்தத்தில் துள்ளி குதிங்க, தப்பு இல்லை. அப்படி ஒரு அருமையான காலகட்டம் தான் வந்திருக்கு. இப்போ எது குரோதி தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஆட்டத்தை போடுங்க. ஏன்னா அப்படி ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நம்ம சொன்னது மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருக்கோம், குரு பகவான் துவக்கத்திலேயே ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறார். சனி பகவான் இந்த ஆண்டு இறுதியில் மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி யோகத்தை தரப்போகிறார். அதுபோல் ராகு மீனராசியிலும் கேது கன்னி ராசியிலும் இந்த ஆண்டு முழுவதுமே பயணம் செய்ய போகிறார்கள். அதிரடி மாற்றம் நடக்க போகுது. நீங்கள் வேணால் அடித்து சொல்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னை மறக்காதீங்க. இந்த வருஷத்துக்கு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. காரணம், சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். ஒரு அற்புதமான அமைப்பு. அதுபோல் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு சென்று ராகுவுடன் இணையப் போகிறார். ஒரு சூப்பரான அமோகமான யோகமான ஒரு அமைப்பு. அதனால் எழுதி வச்சுக்கிங்க, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதுக்கு அடுத்தது நான் என்னென்னலாம் சொல்ல போகிறேனோ அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத விட ஏதாவது செஞ்சு தான் பார்ப்போமே. எனக்கு 60 வயசு ஆகுது, 70 வயசு ஆகுது அப்படிலாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அல்லது 18 வயசு தான் ஆகுது, நான் என்ன பண்ணுறது இந்த வயசில் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுடைய சிந்தனை தான் முக்கியம், நம்பிக்கை தான் முக்கியம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த கிரக அமைப்புகள்லாம் மகர ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது? ஏன்னா பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல, மிகப்பெரிய மாற்றம் வந்தால் மட்டும்தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும். பத்தாக்குறைக்கு பிறந்ததுலேருந்து கஷ்டம் அப்படின்னா இப்போ 7.5 சனி வேற, ஜென்ம சனி முடிஞ்சு பாதச்சனியில் வந்து நிற்குது, உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு. அப்போ இந்த கிரக அமைப்புகள்லாம் இந்த குரோதி ஆண்டில் என்ன சொல்லுகிறது, என்ன கொடுக்க போகிறது? மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிற குரு பகவான் மகர ராசி நண்பர்களுக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்து பூர்வ புண்ணியஸ்தான குருவாக பயணம் செய்ய போகிறார். அப்போ பூர்வ புண்ணியம் அப்படின்னா நீங்கள் செய்த முன்ஜென்மத்திலோ அல்லது முன்னோர்களோ செய்த நல்லது கெட்டதுகளுக்கு பலன்களை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார், பூர்வ புண்ணியஸ்தானமான இடத்துல அமர்ந்து. அப்போ குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது. 9ஆம் வீடு 11ஆம் வீடு இதன் மீது விழுகிறது. அப்போ என்ன மாற்றம் இருக்க போகுது, எந்த பிரச்சனை தீரப்போகிறது அப்படிங்கிறதான் இங்கே மிகப்பெரிய கேள்வி என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கு. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ சில பிரச்சனைகளில் சிக்கியாச்சு. அதற்கான மாற்றங்கள் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையாக மகர ராசி நண்பர்கள் பெரும் மூச்சு விடலாம். மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் இந்த ஆண்டின் முதலில். அப்போ கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது மாதிரி நினைத்த காரியமெல்லாம், நீங்கள் முயற்சி பண்ணுற காரியமெல்லாம் முன்னாடியே முடிஞ்சிடும். நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பித்தாலே அது முடிஞ்சிடும். அதுதான் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது மாதிரி. தடைகளை தாண்டி சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும், யாராலையும் இனிமேல் தடுக்க முடியாது. வசதி வாய்ப்புகள் பெருகி குடும்பத்தில் நிம்மதி, பெருமூச்சு விடுவீங்க. அப்படின்னா என்ன காரணம்? ஒரு நல்ல தொழில் அமைய போகுது, நல்ல வேலை கிடைக்க போகுது. அந்த வேலை கிடைச்சி கடன் பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்களே, நம்மளுடைய திறமைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, பதவி உயர்வு கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல அப்படின்னு மனப்போராட்டத்தில் இருந்தீங்களே, அந்த பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி ஒரு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புது வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு வேலை ரெடியாக இருக்குது, போங்க உடனே போய் அட்டன் பண்ணுங்க. நீங்கள் எந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும், நீங்கள் ஆசைப்பட்ட வேலைக்கும் நீங்கள் படித்த வேலைக்கும் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா போங்க, கண்டிப்பாக இப்போ வேலை ரெடியாக இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலே பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் இங்கே ஒரு விஷயம், ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில நேரத்தில் உங்களை அறியாமல் பழி வாங்குகிற குணம் அதிகமாக இருந்திருக்கும். ஊழியர்களை கூட வேலை செய்கிறவங்கள பகைச்சிருப்பீங்க, உயரதிகாரிகள்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க, அதனால் வேலை போயிருந்திருக்கும். இல்லைனா நீங்கள் அப்படியே இரு,
அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சம்பளத்தையும் ஏற்ற மாட்டாங்க, வேலையையும் ஏற்ற மாட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். அப்படியே வீட்டுக்கு வந்தால் அண்ணன் தம்பிக்கிட்ட பிரச்சனை, சொந்தக்காரங்கள்ட்ட பிரச்சனை, பங்காளிகிட்ட பகை, இதெல்லாம் எப்படி இருக்கே அப்படின்னு தொழிலுக்கு போனால் அங்கே எதிரிகள் தொல்லை, துரோகம், கொடூரம் நடக்கும். மிகப்பெரிய மனப்போராட்டம் உங்களுக்கு தொழிலே உண்டு. விதாண்டவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள், நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் அமைதியாக இருந்தாலும் அவர்களை நம்பின குறைக்கு கொண்டு போய் சிக்கலை மாட்டி விட்டுருப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தீர்வு வந்திருக்கிறது. ஏன்னா புத்திர பாக்கியம் வரப்போகுது, தெய்வ அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்க போகுது. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்குமே தெய்வத்தின் அருள் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பயணம் செய்கிறார் அப்படின்னா தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுபோல் கெட்டி மேல சத்தம் கேட்கும். ஏன்னா காதல் செய்ய போகிறீங்க. உங்கள் காதல் கண்டிப்பாக நல்ல முறையில் பயணம் செஞ்சு திருமணத்தில் போய் முடியும். உங்களுக்கு இஷ்டப்பட்ட காதலனோ காதலியோ இப்போ கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லை, குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா நிறைய மகர ராசி நண்பர்கள் குலதெய்வத்தை கண்டிக்காமலே இருந்திருப்பீங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. எந்த தெய்வத்தை கும்பிடுனாலும் குலதெய்வத்தை முன்னாடி கும்பிட்டுட்டு அடுத்தது கும்பிடுங்க. குலதெய்வ அருள் மட்டும் நமக்கு முழுசாக கிடைச்சிது அப்படின்னா அதை விட ஒரு பலன் சொர்க்கம் நமக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அருளே உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த குரோதி ஆண்டில் மகர ராசி நண்பர்களுக்கு எல்லா சுபகாரியங்களும் நடக்கும். உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டுக்கும் சரி. அதுபோல் ராசியை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். என்ன நடக்கும்? புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, ஆடம்பரம் இதெல்லாம் அமோகமாக கிடைக்க போகுது. வாடகை வீட்டில் குடியிருந்தவங்க, குடிசை வீட்டில் குடியிருந்தவங்க கோட்டையில் வாழப்போகிறீர்கள். அப்படி ஒரு காலகட்டம் இது. மிகப்பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டி குடி போகிற காலகட்டம் வந்திருக்கிறது. அப்படியே கொஞ்சம் சிரிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் சிந்திங்க. நாம் என்ன செய்ய? கிரக அமைப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுது. ஆனால் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாதவர்கள் குதர்க்கமாக இங்கே குடிசைக்கே வழியில் கோட்டைக்கு எங்கே சும்மா கதை விடக்கூடாது அப்படிலாம் கமெண்ட்ஸில் வேறு. என் அன்பு மகர ராசி நண்பர்களே, தோழிகளே, யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைக்கட்டும், சொல்லட்டும். அதை பற்றி எனக்கும் கவலை இல்லை, நீங்களும் கவலைப்படாதீங்க. நம்பிக்கை மட்டும் வையுங்க. இந்த நேரத்தில் மகர ராசி நண்பர்கள் நம்பிக்கை வைப்பது மிக மிக முக்கியமானது. என்னன்னா, நம்பிக்கைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு, எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நம்மளால முடியாது, நம்ம இதை சரி பண்ண முடியாது, தலைக்கு மேலே போயிடுச்சு பிரச்சனை, ஊரை விட்டு தான் ஓடணும், ஆனால் இங்கேருந்து கடனை அடைக்க முடியாது, குடும்பம் பிரிஞ்சது தான், வேலை போனது தான், தொழில் நஷ்டமானது தான், கனவுகள் பொய்த்து போனது தான், தோல்விகளும் துரோகங்களும் வந்தது தான், இதுக்கு மேலே நம்மளால் மாற்றவே முடியாதுங்கிற எண்ணத்தை முதலில் மாற்றுங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, நம்ம எண்ணம் தான் முக்கியம். நம்ம எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. ஒவ்வொருத்தருமே தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், நம்ம நல்லா இருக்கிறோமா, கெட்டு போயிருக்கோமா, பிரச்சனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோமா, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருக்கோமா, நிராகரிக்கப்பட்டிருக்கோமா, தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, ஊரை விட்டு ஓடி எங்கேயோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தடைகள் வருதா? அதற்கு எல்லாத்துக்குமே காரணம் எண்ணங்கள் தான். நம்முடைய எண்ணங்களே காரணம். இந்த எண்ணத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. நான் புத்திசாலி, நான் பலசாலி, நான் பணக்காரங்கயா அப்படின்னு நீங்கள் உங்களை எண்ணிக்கிங்க, அப்படியே ஆயிடுவீங்க. இது சத்தியம். அது இல்லாமல் நான் ஒரு மக்கு, ஏழை, ஒன்றும் விளங்கலை, சாவு தான் அடுத்தது, அதுவும் கூட நடக்க மாட்டேங்குது, ஒரே கடன் பிரச்சனை, கடன்காரங்க தொல்லை, வேலை இல்லை, என்னடா வாழ்க்கை இது, இப்படி எதிர்மறையாக நினச்சிங்க அப்படின்னா அப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும். அப்போ எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அதனால் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கிங்க. கருத்து கந்தசாமி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். இதை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நண்பனா, ஒரு தோழனா, அது ஆண்களோ பெண்களோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நம்முடைய எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வருகிறது, அது செயல்களாக மாறுகிறது, அதுவே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? ஒரு கதை சொல்கிறேன், குட்டி கதை, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அதாவது வேலுமுருகன் அப்படிங்கிற பையனுக்கு 13 வயசு அல்லது 15 வயசு இருக்கும். அந்த டைமில் ரொம்ப உடம்பு சரியில்லை, பயங்கரமான ஜுரம். அம்மா வந்து பையனுடைய தலையை வச்சுக்கிட்டு ஒத்தடம் கொடுத்துட்ருக்காங்க, அழுத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்ணுது அப்படின்னு. பையன் நடுங்குறான். என்ன நடக்குதுன்னே பையனுக்கே தெரியல. அந்த நேரத்தில் வராங்க 3 பேர்.
யமன் தூதர்கள். அந்த 3 பேர் வாசப்படியில் வந்து நிற்கிறாங்க. எல்லாம் சரியா இருக்கா பார்த்துட்டிங்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். பார்த்துட்டேங்க, எல்லாமே சரியா இருக்கு. பேர் கரெக்டாக இருக்கா? வேல்முருகன். கரெக்டாக இருக்குங்க. ஊர் கரெக்டா? கரெக்டாக இருக்குங்க. நேரம் கரெக்டா? நேரம் கரெக்டாக இருக்குங்க. அப்போ பிடிச்சிடலாமா? கொண்டு போயிடலாமா? கொண்டு போயிடலாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே அம்மா கேட்குறாங்க, என்னப்பா பண்ணுது? ஒன்றுமே முடியலம்மா, என்னால் ரொம்ப குளிருது, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு பேச தடுமாறி பேசிகிட்டு இருக்கான் பையன். அப்பா வேல்முருகா, உனக்கு எதுவும் ஆகாதுப்பா, நீ தைரியமானவப்பா, நீ அதெல்லாம் காலைல எழுந்திரிச்சு நடப்ப, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், அம்மா இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்யா, நீ ஏன் கவலைப்படுற? இன்னும் கொஞ்ச நேரம் விடிஞ்சிரையா, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாதியா அப்படின்னு தேத்துறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தன் ரொம்ப யோசிக்கிறான். அதில் இன்னொருத்தன் கேட்குறான், என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? ஏதோ நேரம் வந்துருச்சுங்க, இழுத்துட்டு போயிடலாமே அப்படிங்கிறான். இல்லை, எங்கேயோ இடிக்குது அப்படிங்கிறான் அந்த யோசித்தவன். என்னங்க இடிக்குது? இல்லை, அந்த அம்மா சொல்கிற வார்த்தை பார்த்தியா? ஆமாம், கவனித்தேன். விதி முடிஞ்சா எல்லாரும் போய் தானே ஆகணும், ஆனால் அவங்க அதை தெரியாமல் பேசுகிறாங்க. இல்லையா, ஏதோ இடிக்குதியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, உங்களுடைய எண்ணங்கள் என்ன? ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க? அடுத்து என்ன நடக்க போகுது? அந்த பையன் தப்பிச்சானா இல்லை கொண்டு போனாங்களா? இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பலன்களை பார்த்துருவோம். ரொம்ப நேரமாக பலன்களை பார்க்காம இருக்கோம். சரி, எப்பொழுதுமே நம்ம எடுத்த எடுப்புலேயே நம்ம வாழ்க்கை மாறிடாது. அதுக்கு ஒரு நேரங்காலம் வரணும். உண்மையிலே உழைச்சி, நேர்மையாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அதற்கான நேரம் காலம் அதிகமாக பிடிக்கும். பொறுமையாக தன்னுடைய முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக இறை வழிபாட்டில் நம்பிக்கையோடு இருக்கணும். அப்படி நம்பிக்கையோடு இருந்து முயற்சி பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, புத்திசாலியாக, சீமானாக, வெற்றியாளராக இந்த உலகத்தில் வலம் வர முடியும். அப்படி தான் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, உங்களுக்கான நேரம் சூப்பராக வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டாலே எல்லாமே நல்லது தான் நடக்கும். என் அன்பு மகர ராசி நண்பர்களே, சில விஷயங்களை சரி பண்ணிக்கங்க. இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கலாம். சில பேருக்கு அப்படியே நடந்திருக்கலாம், சில பேருக்கு இனிமேல் நடக்கலாம். இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த வருடம் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா முதல்ல நம்ம பிரச்சனையை சரி பண்ணாதான் கோட்டைக்கு போகிறது எப்படி அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த கனவு நனவாகும். ஆண்களாக இருந்தால் மூத்த பெண்ணுடைய தொடர்பு உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. அதுபோல பெண்களாக இருந்தால் உங்கள் வயதை விட குறைந்த ஆண்களுடைய தொடர்பு உங்கள் குடும்பத்துக்கே, வாழ்க்கைக்கே, கௌரவத்துக்கே மிகப்பெரிய எதிரி. அது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அல்லது இனிமேலும் நடக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இது ஜோதிட விதி. மகர ராசிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா கர்ம வினைகளை தீர்க்க கொண்டு போய் நிற்கும். அதை நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். உங்கள் கையில் இருக்குது. கொஞ்சம் தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் இருக்காது. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு தோல்வி, ஒரு விரக்தி, ஒரு சோர்வு, இதெல்லாமே உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் ஆக்கிடும். அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கணும். அதுபோல் உங்களுடைய கஷ்டகாலம், உங்களுடைய விரக்தி, உங்களுடைய தோல்வி என்ன செய்யும்? தவறுகள் செய்ய தூண்டும் உங்களை, அல்லது தவறான பாதைகளை காட்டும். இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள். எச்சரிக்கையா இருங்க. இங்க எது நல்லது எது கெட்டது தேர்வு பண்ண வேண்டியது உங்க கையில. ஏன்னா எவ்வளவு பெரிய நல்ல காலம் வந்தாலும், எவ்வளவு பெரிய யோகம் வந்தாலும், முதல்ல இந்த விஷயங்களை நீங்க சரி பண்ணிக்கும் போதுதான் அந்த யோகத்தையே உங்களால் அனுபவிக்க முடியும். அதனாலதான் இப்ப நம்ம சொல்றோம் இந்தந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு. குறுக்கு வழியில போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும். இந்த நேரத்துல சட்டத்துக்கு புறமான செயல்களை செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய கிடைக்கும். தவறு செய்ய தூண்டுவார்கள் உங்களது நண்பர்களோ அல்லது உங்கள் கூட பழகிறவங்களோ. ஆசை அதிகமாகும். அந்த ஆசைக்கு என்ன பண்ணுவீங்க? நேர்மையான உழைப்பின் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆசையாக இருந்தால் நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. அது என்றைக்குமே நிலைக்கும். யாருக்கும் நம்ம பாவம் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் அந்த ஆசைகள் என்ன செய்யும்? குறுக்கு வழியில் போகணும், நமக்கு உடனே இது நடந்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாக வந்துவிடும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உலகத்தையே வெறுத்து போயிருக்கீங்க. கடவுளே இல்லை, இந்த பாவங்கள் நல்லது கெட்டதெல்லாம் உலகத்தில் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அல்லது ஒரு நேரத்தில் வருவீங்க. அந்த நேரத்தில் இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வரும். இந்த இடத்துல நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கேற்றது மாதிரி கூடுதலான செலவு வரும், சுப செலவுகள் வரும், கடன் பிரச்சனை ஓவராகும், ஆசைகள் அதிகரிக்கும், ஆடம்பரத்தில் மனம் லயிக்கும். அப்போ என்ன பண்ணும்? சரி செஞ்சுதான் பார்த்துருவோமே, இதுதான் உடனே நமக்கு பணம் வருது. அதுவும் 10 வருஷத்துக்கு உழைக்கக்கூடிய பணம் இந்த ஒரு வேலையில் வருது. எப்படியாவது இந்த ஒன்று மட்டும் நம்ம செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொண்டு போகும். சுக துக்கங்களை இப்போ சீர்தூக்கி பார்ப்பீங்க.
எதில் சுகம் அதிகமாக கிடைக்கிறது, எதில் துக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அதெல்லாம் இப்போ கவனத்தில் எடுத்துப்பீங்க. அப்போ எல்லா விஷயத்தையும் மறந்து, நல்லது எல்லாமே மறந்து, நேர்மை எல்லாமே மறந்து, பாவங்கள் அப்படின்னா என்னன்னே மறந்து, பல பேருக்கு வயிற்றில் அடிக்கிற சூழ்நிலையும் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களையும் ஈடுபட மனசு ஒரு மூடத்தனமான வெறிகுணம் உங்களுக்கு ஏற்படும். அப்படின்னா தப்பு செஞ்சவன்லாம் நல்லா இல்லையா, கொள்ளை அடித்தவன், கொலை பண்ணவன், துரோகம் பண்ணவன்லாம் இன்னைக்கு நல்லா இல்லையா, நேர்மையாக இருந்து என்னத்தை பண்ணணும், என்னத்தை கீழ்ச்சோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அப்போ நீங்கள் சுதாரித்து இருக்கிறது நல்லது. ஒரு வேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிகாரங்கள் தேடக்கூடிய காலகட்டம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோட்டைக்கு போகிறீங்களோ இல்லையோ, ஆனால் குடிசையில் நிம்மதியாக வாழணுமே அப்படிங்கிற பரிகாரங்களை நீங்கள் தேடியாகணும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஏதாவது ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா உடனே இறைவன் காலடியில் விழுந்து விடுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எத்தனை ஜென்மங்கள் இருந்தாலும் இந்த பாவங்கள் தீராது. நம்முடைய சந்ததிகளும் இதுக்கு பாதிக்கப்படுவாங்க. இந்த தண்டனையை அவர்களும் அனுபவிப்பார்கள். அப்படியே மாற்றிக்குங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்கள்ல, எல்லாருமே கெட்டவங்கள்ல. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது. இறைவன் நினைத்தால் அந்த விஷயங்களை மாற்ற முடியும். நம்முடைய விதியை மாற்றக்கூடிய ஒரே வலிமை கொண்ட கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். நம்ம பரிகாரங்கள் கடைசியாக சொல்கிறோம், அந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி குரு பகவானுக்கு வியாழக்கிழமை மிக மிக முக்கியமான நாள். வியாழக்கிழமை போயிட்டு விரதம் வீட்டில் இருந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பாவ புண்ணியங்கள் அனைத்தும் தீரும், தெளிவு அடைவீங்க. இந்த அற்புதமான வருடத்தை ஓஹோன்னு நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. நீண்ட நாளாக கல்யாணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இப்போ கண்டிப்பாக உண்டு. லாபஸ்தானமான 11ஆம் பாவத்தின் மீது குரு பார்வை கிடைக்கிறது. தொழிலெலாம் அமோகமாக இருக்கும். ஏதாவது ஐடியா இருந்தால் உடனே ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் உடனே போய் சேர்ந்துருங்க. மிகப்பெரிய பண வருமானம் வரக்கூடிய ஆண்டு இது. அதுபோல் வழக்குகள், வம்புகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக வரும். ஆனால் தெய்வம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். அப்படியே என்ன பண்ணணும், ஆன்மீக பயணத்தோடு உங்களது நம்பிக்கையையும் உழைப்பையும் நீங்கள் சேர்த்து கொண்டு செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு அது ஆதாயமாக வரும். சொத்து விஷயத்தில் கடன் இருந்துன்னா அந்த கடனை அடைத்து நிமிர்ந்து நின்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அப்படி ஒரு நல்ல காலம். இப்போ இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலை தேடாதீங்க. ஏன்னா பாதச்சனி ஒரு 2.5 வருஷத்துக்கு போராட்டம் தான். அப்படியே வேலை இல்லாமல் சும்மா இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஆனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடாதீங்க. அந்த வேலையிலே இருந்துக்கிட்டு உங்களுடைய திறமையை, நேர்மையை எப்படி காட்ட முடியும், அதை நீங்கள் முன்னாடி கொண்டு வர்றது மிக மிக முக்கியம். வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போனீங்க அப்படின்னா இதை விட மோசமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கும். ஏன்னா பாதச்சனி. அதனால் வேலையில் இருந்துக்கிட்டே உங்களுடைய திறமையையும் ஆட்டத்தையும் காட்டுங்கள். வேலை இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையில் போய் சேருங்க. இன்றைய காலகட்டத்துக்கு 10,000 ரூபாய் கிடைச்சா ஒரு மினிமம் சேலரி அப்படின்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு 5,000 ரூபா தான் கிடைக்குது அந்த வேலையில். உடனே சேர்ந்துருங்க. அங்கே சேர்ந்து நீங்கள் யாருன்னு காட்டுங்க, உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு காட்டுங்க, உங்களால் மட்டும்தான் அந்த விஷயம் செய்ய முடியும் அப்படிங்கிறத காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன, அவங்களாவே உங்களுடைய வருமானத்தையும் பதவி உயர்வையும் ஏற்றிக்கொண்டு இருப்பார்கள். அதனால் எந்த வேலை கிடைச்சாலும் உடனே சேர்ந்துருங்க. அடுத்தது குடும்பத்தில் பார்த்தோம்னா, ஏழுக்குடையவன் சந்திரன். அழகான மனைவியோ அழகான கணவனோ உங்களுக்கு கிடைப்பாங்க. சின்ன சின்ன சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை மட்டும் எப்பொழுதுமே பெரிய பிரச்சனையாக மாற்றாதீர்கள். அன்போடு சிந்தித்து குடும்பத்தில் செயல்படுங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு இடமாற்றம் இருக்கும். வீடை மாற்றுவீங்க, இல்லைனா தொழிலை மாற்றுவீங்க, இல்லைனா ஊரை மாற்றுவீங்க, இல்லைனா நாட்டை மாற்றுவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. திருமணத்தன்று மழை வந்திருக்கும். அதுபோல் 8குடையவன் சூரியன். அதாவது மெயினான இடத்துல, இந்த கவர்மெண்ட்டு பக்கத்தில் எந்த இடம் இருந்தாலும் வாங்காதீங்க. ஏன்னா வருங்காலத்தில் கண்டிப்பாக எவ்வளவு பெரிய இடமாக இருந்தாலும் கவர்மெண்ட் இடத்துல கொஞ்சம் விரிவுபடுத்துவாங்க. அந்த இடத்துக்கு உங்கள் இடமோ மனையோ நிலமோ போய்விடும். அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் அப்படியே. அதனால் அந்த இடத்துல மட்டும் நிலம் வாங்காதீங்க. அடுத்து பார்த்தோம்னா, 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார். அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு ஜென்ம சனி முடிந்து பாத சனி காலம் அப்படின்னா பட்டக்காலிலே படும். ஏன்னா தண்டனையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நாம் செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் யாருமே பார்க்காம வேணா இருக்கலாம், யாரும் தண்டனை கொடுக்காம இருக்கலாம், யாரும் ஜெயிலில் அடைக்காமல் இருக்கலாம். ஆனால் சனி பகவான் இந்த 7.5 வருஷத்தில் நம்மளை வச்சு செஞ்சிருவார். அதனால தான் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், 4 பேருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த தண்டனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் மனசில் நினச்சிக்கங்க. பாத சனி காலம், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி
இருக்குது. அதனால் தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த 3 விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது பணம் வர்றது நேர்மையாக பணம் வரணும், உண்மையான உழைப்போடு பணம் வரணும், ஆன்மீகத்தில் சேர்ந்து பயணித்து பணம் வரணும். அதுபோல் வாக்கு சுத்தமாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக இருக்கணும். வாக்கால் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். அதே வாக்கால் அதே நாக்கால் ஜெயிலுக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளிலும் ஈடுபடலாம். வாக்கை நிதானமாக வச்சுக்கோங்க, நாக்கை அடக்கி வச்சுக்கோங்க. அதுபோல் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால சந்தேகம் வரக்கூடாது, நான் தாங்கிற அகங்காரம் வரக்கூடாது. எல்லாமே எனக்கு தான் தெரியும், நான் தான் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன், நான் தான் எல்லாமே, எனக்கு தான் எல்லாமே தெரியும், இந்த நான் எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டு எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்படுவோம், எல்லாருமே இதுக்கு காரணம், பொதுப்படையாக பேசுங்க. குடும்பத்தில் அவ்வளவு பெரிய ஒற்றுமை கிடைக்கும். அதையும் தாண்டி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் உங்களுடைய மனசை விசாலமாக வச்சுக்கோங்க. குறுகிய கண்ணோட்டத்தில் வைத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இது இல்லை. வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறார், எதையுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை போடாதீங்க, விட பார்த்துக்கலாங்கிறதோட வச்சுக்கிங்க. குடும்பத்தில் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், விடுங்க. இதுக்கு மேலே அது நடக்காமல் பார்த்துக்கலாம், நடக்காமல் பார்த்துக்குங்க. அல்லது நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன், இல்லை பையன் தெரிஞ்சிருவான், இல்லை பொண்ணு சரி பண்ணிப்பாங்க, விடுங்க. இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களையும் அமைதிப்படுத்தும் போது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை பாதி தேர்ந்து விடும். டென்ஷனை குறைக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 5 வருஷத்தை எப்படியாவது ஓட்டியாச்சு பல்ல கடிச்சிட்டு, இன்னும் 2 வருஷம் மயான அமைதி மாதிரி ரொம்ப அமைதியாக பேசவே கூடாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடந்து போயிடும். பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஓராண்டு காலத்திற்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால வாக்கிலும் நாக்கிலும் கடிவாளம் போடுறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சில வெளிப்படையாக சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா மனைவி குழந்தையை அல்லது கணவன் பிள்ளைகளை ஏமாற்றக்கூடிய அமைப்பு வரும், வாய்ப்பு வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க, வெளிப்படைத்தன்மையாக இருங்க. நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. பழி வாங்குகிற குணம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா துரோகங்கள் நிறையா நடந்துருச்சு. உங்களுக்கான வாய்ப்பு வருது. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு வரும் அப்படின்னு பல இடத்துல நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அந்த பூனைக்கு காலம் இப்போ வந்திருக்கிறதுனால அதை காட்டுவதற்கு விரோதிகளையும் துரோகிகளையும் எதிரிகளையும் பழி வாங்குவதற்கான குணங்கள் வரும். அப்படியே விட்டுருங்க, ஆண்டவன் பார்த்துப்பான், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னு மட்டும் விட்டுட்டு விலகிடுங்க. தானாகவே அவங்க அனுபவிப்பாங்க. அவர்களுக்கு ஏதாவது செஞ்சு மறுபடியும் பாவத்தை வாங்கி மறுபடியும் நம்ம பிரச்சனைகளில் சிக்கிக்க வேண்டாம். சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். நீ 4 பேருக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, யாருக்கும் உபத்திரவம் செய்ய வேண்டாம், கெடுதல் செய்ய வேண்டாம். இன்னொரு விஷயம், மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பொதுவாகவே தொந்தரவு செய்கிற எந்த ஒரு பறவைகளையும் பிடிக்காது. உண்மையாக ஏதாவது கத்துச்சு அல்லது ஏதாவது வீட்டில் ஏதாவது சாப்பிட்டு போகுது தூக்கிட்டு போகுது அப்படின்னா அதை கொன்னே போட்டுருவீங்க. அப்படி ஒரு கோபம் வரும். தயவு செஞ்சு அந்த சூழ்நிலையை மாற்றிக்கிங்க. குறிப்பாக காகம் கத்துனாலே உங்களுக்கு பிடிக்காது, உடனே கல்லை விட்டு எறிவிங்க. இப்போ எதுக்கு கத்துறனே தெரியல, கெட்ட சகுனம், ஏதோ கெட்டது நடக்க போகுது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிங்க மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். ஏன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி மிக மிக முக்கியமானவர். உங்கள் வீட்டுக்கு சனி பகவான் முக்கியமானவர். காகம் யார்? காகக்கூட்டம் எது? பறவைகள் இனம். அதை அடிக்கிறதோ துன்புறுத்தவோ கூடாது. இந்த மாதிரி வெயில் காலத்தில் தண்ணீர் வைங்க, உணவு வைங்க. காகம் கத்துறது கேட்டால் சாப்பாடு கொண்டு போய் வைங்க. இனிமேல் பாருங்கள், காகம் கரைக்கிறது உங்களுக்கு குயில் கூவுறது மாதிரியே இருக்கும். சனி பகவான் காகம் விட்டுறாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் தீர இந்த புண்ணியங்களை சேர்த்து கொள்ளுங்கள். இனிமேல் அந்த வேலையை வச்சுக்காதீங்க. பறவைகளை தாக்கக்கூடிய, பறவைகளை விரட்டக்கூடிய எண்ணங்களை விட்டுவிட்டு அதுக்கு ஏதாவது தண்ணி வைக்க முடியுமா, உணவு வைக்க முடியுமா, அது கூட பழக முடியுமா, அது உயிர் வாழறதுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் புண்ணியங்களை சேர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப அவசியமான காலகட்டம். 1க்குடையவரே 2க்குடையவர் சனி. பொருளாதாரம் போராட்டமாகத்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் போராடித்தான் நீங்கள் பொருளாதாரத்தில் வெற்றி பெறவே முடியும். ஈஸியாலாம் உங்களுக்கு கிடைச்சிடாது. வாக்காள தொழில் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சால் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிடுவீங்க. வாக்காள வார்த்தைகள் என்னென்ன தொழில்னு பாருங்கள். மார்க்கெட்டிங், ஆசிரியர், வக்கீல் தொழில், எங்கெல்லாம் பேசி சம்பாதிக்க முடியுமோ அந்த தொழிலெலாம் செய்யலாம். வங்கி தொழில், வங்கியில் மார்க்கெட்டிங், இப்படி அதிகமாக பேசக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி, அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா காசு சம்பாதிக்கலாம், கோடி கோடியாக அள்ளலாம். அதையே கொஞ்சம் மாற்றி நம்ம சொன்னது மாதிரி கண்ணா பண்ணான்னு பயன்படுத்தினீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இப்படி போயிடும்.
அதுபோல் சனியின் பார்வை 4ஆம் வீடு 8ஆம் வீடு 11ஆம் வீடுகளின் மீது விடுகிறது. கஷ்டங்களை எளிதாக கடந்து விடலாம். நேர்மையாக இருந்தா, உண்மையாக உழைச்சா, ஆன்மீக பயணத்தோடு சனீஸ்வரனை வணங்கி உங்களது வாழ்க்கையை தொடர்ந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும். இந்த அற்புதமான குரோதி வருடத்தை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம கடவுளின் அருள் வேண்டும். கடவுளின் அருளுங்கிறத விட பஞ்சபூதங்களின் துணை நமக்கு வேண்டும். அதனால் இந்த பஞ்சபூதங்களை வசியப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். அது மட்டும் இல்லை, பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த 3 மூர்த்திகளுடைய அருள் நமக்கு வேண்டும். அது மாதிரியான ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். எளிமையான பரிகாரம் அப்படின்னா தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. பரிகாரங்கள் கடவுளுக்கும் நமக்குமான பாதையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் வேதாகம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரத்தின்படி நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அதற்கு சக்தி மிக மிக அதிகம். அந்த பரிகாரங்களை நம்ம செஞ்சோம்னா எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. பல பேருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தின பரிகாரம். அதனால் நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பல பேருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் சில பேருக்கு இந்த பரிகாரத்தின் மேலெலாம் நம்பிக்கை இல்லாமல் போகலாம். ஏன்னா பாவங்கள் 2 வகைப்படும். ஒன்று தெரிந்தே செய்யக்கூடிய பாவம், இன்னொன்று தெரியாமல் செய்த பாவங்கள். இப்போ நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே தெரியாமல் செய்த பாவங்களுக்குத்தான் பொருந்தும். தெரிந்தே செய்யக்கூடிய பாவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. அந்த வினைகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ யாராருக்கெல்லாம் பரிகாரங்கள் பலிக்கலையோ அவங்கெல்லாம் தெரிந்தே செய்த பாவங்களினால் பலிக்கல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ புரியுதுங்களா? அப்போ அதுக்கெல்லாம் கடவுள் தான் மனசு வைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கடவுள் காலடியில் விழுந்து கதறோமோ, கண்ணீர் வடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் தெரிந்த பாவங்களுக்கு நமக்கு பரிகாரம் கிடைக்கும். அந்த வினைகளெல்லாம் தீரும். ஆனால் தெரியாமல் செய்த பாவங்களுக்கு நம்ம இது போன்ற எளிய பரிகாரங்கள் நிறைய நமக்கு வெற்றியை கொடுக்கும். அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் சுக துக்கங்கள் அனைத்துமே நாம் செய்யக்கூடிய கர்ம வினையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரங்களை செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள், தடை, தாமதங்கள் இது எல்லாமே இந்த பரிகாரத்தின் மூலியமாக விலகிவிடும். இந்த பரிகாரத்துக்கு முதல்ல என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். 7 வகையான திரி நமக்கு தேவை. முதல்ல 2வது பச்சரிசி மாவால் கோலம் போடணும், ரெடி பண்ணிக்கங்க. 3வது நெய்வேத்தியமாக கற்கண்டு வச்சுக்கோங்க. 4வது பஞ்சதீப எண்ணெய். பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா 4 எண்ணெயோட நெய் கலந்த எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய். இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 7 அகல் விளக்கு, இதை ரெடி பண்ணி வச்சுங்க. இது கூட வழக்கமாக நம்ம பயன்படுத்துகிற கற்பூரம், அகர்பத்தி, சாம்பிராணி இதெல்லாம் இருக்கணும். இந்த சாம்பிராணி புகை நம்ம வீடு முழுவதும் பரிகாரம் செய்கிற நேரத்தில் பரவி இருக்கணும். அடுத்தது இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே தரமானதாக இருந்தால் நம்முடைய பரிகாரம் பலிக்கும். கடையில் விற்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி வாங்குங்க. வாங்கி தரமானதா அப்படின்னு மட்டும் பார்த்துங்க. கம்மியான விலையில் கிடைக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது நமக்கான பலன் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. கொஞ்சம் செலவு பண்ணுறதில் இப்போ தயங்குனீங்க அப்படின்னா நாம் செய்ய போகிற 49 நாட்களுக்கான பலன் குறையும். அதனால் இந்த 49 நாட்களுக்கான பலனை முழுசாக நம்ம அடையணும் அப்படின்னா தரமான பொருட்களை வைத்து இந்த பரிகாரங்களை செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தரமான பொருள் நம்ம பக்கத்தில் கிடைக்கல, பக்கத்து கடையில் ஸ்டோர் ரூமில் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அத்தனையும் நல்ல தரமான பொருட்களாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பூஜை பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்குது, வாங்கிக்கலாம். பச்சரிசி கோலமாவு சொன்னல, கோலமாவு கட்டியாக இவங்க ரெடி பண்ணுறாங்க. 9 வகையான பூஜை பொருட்களை கலந்து மிக மங்களகரமான ஒரு பொருள் அது. அதை பயன்படுத்தலாம். பஞ்சதீப எண்ணெய் தரமானதாக வச்சுருக்காங்க. இப்படி உங்களுக்கு தேவையான எந்த பூஜை பொருட்களாக இருந்தாலும் இந்த குட் பேபி அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லை, இவங்க சின்ன சின்ன வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தராங்க. இன்னொரு வருமானம் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றதுக்கான வாய்ப்பையும் இவங்க கொடுக்குறாங்க. அதாவது சின்ன ஸ்டோர் ரூம் வச்சுருக்கீங்க, இல்லைனா பெரிய பெரிய கடை வச்சுருக்கீங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறோம் ஆனால் எங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்குது, ஏதாவது இன்னொரு இன்கமுக்கு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, நிறைய பேருக்கு வேலை இருக்குது ஆனால் அந்த சம்பளம் பத்தலை அப்படின்னு நினச்சாலும் சரி, இவங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். இப்போ 20 பொருட்கள் வச்சுருக்காங்க. இன்னும் அவங்க போக போக 100 பொருட்களாகவும் மாறலாம், 1000 பொருட்களாகவும் மாறலாம். அந்த அளவுக்கு இவங்க தரமான பொருட்களாக அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்குது. அதனால் 2 வகையான இன்கம் இருக்குது. அந்த 2 வகையில் ரீசேல் பண்ணுறது, அதாவது மொத்தமாக பொருள் வாங்கி நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம். கோவில் பக்கத்தில் நமக்கு ஷாப் இருந்துன்னா அங்கேருந்து கோவிலுக்கு வரவங்க போகிறவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைனா
கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். இது ஒரு வகை. இன்னொரு வகை, என்னால் முதலீடு போட முடியாது, ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா எங்களுக்கு ஏதாவது கமிஷன் முறையில் இருக்குமா அப்படின்னா, இப்படி ஒரு ஐடியா இருந்ததுன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். சாம்பிளுக்காக சில பொருட்களை வாங்கி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. கண்டிப்பாக தரமான பொருட்கள் எங்கே இருந்தாலும் சேல்ஸ் ஆகும், நல்ல வருமானத்தை பார்க்கலாம். அடுத்தது நம்ம பரிகாரத்தை பார்க்கலாம். இப்போ பரிகாரம் அப்படிங்கும்போது எல்லா பொருட்களையும் ரெடியாக வச்சுக்கங்க. முதல் நாள் என்னைக்கு இருக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். விடியற் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும். 3:30 to 4:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. வாசலில் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. பச்சரிசி மாவு ஏன் கோலம் போடுறோம் அப்படின்னா, தெய்வங்களையும் செல்வங்களையும் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற ஒரு அம்சம் இந்த கோலம் அப்படிங்கிறது. மும்மூர்த்திகளை வரவேற்கும் முக்கியமாக, அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 மூர்த்திகளையும் வரவழைக்கக்கூடிய ஒரு அம்சம் பச்சரிசி கோலம். அதனால் அங்கே வாசலில் விட்டுக்குங்க. அடுத்து பூஜை அறையில் கோலத்தை விட்டுக்குங்க. அடுத்தது அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு பஞ்சதீப எண்ணெயை ஊற்றிக்குங்க. பஞ்சதீப எண்ணெய் ஏன்னு நான் சொல்லியிருக்கேன், பஞ்சபூதங்களை நம்ம வசியப்படுத்த போகிறோம். அந்த பஞ்சதீப எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அப்போ முதல் திரி ஞாயிற்றுக்கிழமை என்ன திரி வைக்கணும் அப்படின்னா சிவப்பு திரியை வைங்க. தடைகள் எந்த தடையாக இருந்தாலும் சரி, தடைகளை நீக்கக்கூடியது இந்த சிவப்பு திரி. அதாவது தொழிலில் தடை, லாபத்தில் தடை, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, இப்படி நம்ம வாழ்க்கையில் எந்த தடைகள் ஏற்பட்டாலும் அதை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த முதல் நாள் திரி. இந்த திரிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த திரியை ஏற்றி வச்சுக்கிங்க. நெய்வேத்தியமாக கற்கண்டு வச்சுக்கிங்க. அடுத்தது வழக்கம் போல் கற்பூரம், அகர்பத்தி, சாம்பிராணி வீடு முழுவதுமே அந்த வாசனை பரவக்கூடிய அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 108 முறை. முதல் நாள் மட்டும் இல்லை, எல்லா நாட்களுக்குமே இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் என்னென்னா, மும்மூர்த்திகளை தன் வசப்படுத்தக்கூடிய அல்லது மும்மூர்த்திகளை வழிபடக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரம் மும்மூர்த்திகளுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம டெய்லி சொல்லணும். எப்படி 49 நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா செல்லில் ரெக்கார்டாக வச்சுக்கோங்க. ஓம் பூர்புவஸ்வ தக்ஷவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன் பிரசோதயார் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லுங்கள் அன்றைக்கு. சரி, அடுத்த நாள் திங்கட்கிழமை அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில் கோலம் போட்டுட்டு இதே போலவே அகல் விளக்கு எடுத்து பஞ்சதீப எண்ணெய் ஊற்றிக்கிங்க. என்ன திரி அப்படின்னா பஞ்சு திரியை வைங்க, வெள்ளை பஞ்சு திரி. இந்த திரிக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா சகல செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியது இந்த திரி. அதாவது வாழ்க்கையில் செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய திரி இந்த பஞ்சு திரி. அன்னைக்கு ஏற்றிக்கிங்க. இந்த திங்கட்கிழமையில் 48 நாட்களும் வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் இந்த திரியை நீங்கள் ஏற்றணும். ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க 108 முறை. மும்மூர்த்திகளுடைய அருள் கிடைக்கக்கூடிய மந்திரம். இது 2வது நாள். அடுத்தது 3வது நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாழைத்தண்டு திரியை எடுத்துக்கிங்க. நம்ம சொன்னதை எல்லாமே செஞ்சுட்டு, முக்கியமாக கோலம் ரொம்ப முக்கியம், அதே போல் பஞ்சதீபம் ஊற்றுறது ரொம்ப முக்கியம். அதில் வாழைத்தண்டு திரியை வச்சு தீபம் ஏற்றிங்க. எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தையும் உச்சரிங்க. இந்த வாழைத்தண்டு திரிக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், பிரிவுகள் வந்தாலும், சண்டை வந்தாலும் அதையெல்லாம் தீர்த்து ஒற்றுமையை அதிகப்படுத்தக்கூடிய பலன் இதில் கிடைக்கும். ஏன்னா குடும்பம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையே முன்னேற முடியும். நம்ம வாழ்க்கையே ஒற்றுமையாக இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அந்த குடும்ப ஒற்றுமைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் இந்த வாழைத்தண்டு திரியை ஏற்றிக்கிங்க. அடுத்தது புதன்கிழமை காலையில் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிங்க. அந்த அகல் விளக்கில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பச்சை திரையை வச்சுக்கிங்க, திரியை ஏற்றிக்கிங்க. அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவோ எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதுபோல் இந்த பச்சை திரி எதுக்கு அப்படின்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்கும், கொடுத்த பணம் வர்றதுக்கும், பணவரவு நம்ம வீட்டுக்கு அதிகமாக வர்றதுக்கும் இந்த பச்சை திரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்தது வியாழக்கிழமை நம்ம சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டு திரியை மட்டும் மாற்றி வைக்கணும். நல்லா கவனிச்சிங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் திரியை மட்டும் நீங்கள் மாற்றி வைக்க போகிறீங்க. 7 நாட்களுக்கும் 7 வகையான திரி, 7 வாரங்களுக்கும் அந்தந்த கிழமையில் என்ன திரி வைக்கிறீங்களோ அடுத்த வாரங்களுக்கு வர கிழமையிலையும் அதே திரியை வைங்க. இப்போ வியாழக்கிழமை மஞ்சள் திரியை வைங்க. மஞ்சள் திரி அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த திரி. குரு பகவான் அப்படின்னா ஜீவனக்காரகன், அதனால் குரு பகவானுக்கு உகந்த திரியை வைக்கிறோம். அம்மனுக்கும் மிக மிக உகந்த திரி மஞ்சள். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற சாபங்கள், பித்ரு சாபம், குலதெய்வ சாபம் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கிடும். சாபம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம முன்னோர்களை கவனிக்காமல் போயிருந்தோம் அப்படின்னாலும் அந்த சாபம் வரும். குலதெய்வ கோயிலுக்கு போகாமலே இருக்கோம், குலதெய்வத்தை நம்ம மதிக்கலை அப்படின்னா இந்த சாபம் நமக்கு வரும். அந்த சாபம் எல்லாம் நீங்கள் இந்த மஞ்சள் திரையை ஏற்றுங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்றக்கூடிய திரி என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமரை தண்டு திரி. எல்லாமே செய்யுங்க.
தாமரை தண்டு திரியை ஏற்றிங்க. மந்திரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்ல முடியல அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸில் இந்த மந்திரத்தை போட்டுருவோம். 108 முறை அந்த ஷார்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். அப்போ ஓடும்போது 108வது முறை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஷார்ட்ஸை. அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அந்த ஷார்ட்ஸில் அந்த மந்திரத்தை பதிவிடுறோம். அடுத்தது வெள்ளிக்கிழமைக்கு அடுத்தது சனிக்கிழமை. சனிக்கிழமைக்கு என்ன திரி அப்படின்னா எருக்கந்திரி. எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இந்த திரியை மட்டும் மாற்றி வச்சுக்கங்க. எருக்கந்திரியை வைங்க. உங்கள் வளர்ச்சியை யார் தடுத்தாலும் சரி, எந்த சக்தி தடுத்தாலும் சரி, கெட்ட கனவு, சூன்யம், போட்டி, பொறாமைகள், இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விநாயகப் பெருமான் தீர்த்து வைப்பார். அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த திரியை ஏற்றி வைங்க. இப்படி எந்த கிழமைக்கு எந்த திரியை சொல்கிறோமோ அடுத்த கிழமைகளில் அதே திரியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. 48 நாட்கள் ஒரு மண்டலம் முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. 48 நாட்கள் வச்சுட்டு வரும்போது ஒரு மண்டலம் முடிஞ்சிடும். 49வது நாட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மிக மிக முக்கியமான நாள். அன்றைக்கும் இதே போல் எழுந்திரிச்சு பச்சரிசி மாவால் கோலம் போட்டுட்டு பூஜை அறையிலையும் கோலம் போடுங்க. இப்போ திரி எப்படி வைக்கணும் அப்படின்னா 48 நாட்களும் ஒவ்வொரு திரியாக வச்சுக்கிட்டு வந்தீங்க. 49வது நாள் அதே போலவே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் என்ன பண்ணணும் அப்படின்னா சூடம் ஏற்றிக்கிங்க, அகர்பத்தி, சாம்பிரான்லாம் ஏற்றிங்க. இப்போ தீபம் மட்டும் 7 வகையான தீபம் நீங்கள் ஏற்றணும். இன்றைக்கி மட்டும் 7 அகல் விளக்கு, அதில் பஞ்ச தீபம் எண்ணெயை ஊற்றிங்க. ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு வகையான திரியை வச்சுருங்க. 7 வகையான திரியை அன்றைக்கி நம்ம கடைசி நாள் ஏற்ற போகிறோம். 7 வகையான திரியை ஏற்றிட்டு அன்றைக்கி நீங்கள் அதே மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதே போல் இருந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 49வது நாள் விரதம் இருங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலுக்கா போங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அங்கே போய் கண்ணீர் விட்டு ஒரு துளி கண்ணீராவது உங்கள் கண்ணிலேருந்து வரணும். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி நினச்சி வேண்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நவக்கிரகங்களை சுற்றிவிட்டு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு விரதத்துக்கு என்ன சாப்பாடு செஞ்சு நம்ம கும்பிடுவோமோ அதே மாதிரி கும்பிட்டுட்டு அந்த விரதத்தை அன்றைக்கி முடிங்க. 49வது நாள் முடிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடியே ஒரு வேளை அந்த பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி தீரலை அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பிரச்சனைகள் தீர உங்கள் கண்ணாலே நீங்கள் பார்ப்பீங்க. இது உண்மை. இந்த பரிகாரம் 100க்கு 100 வேலை செய்யும். அப்படி வேலை செஞ்சாலும் செய்யாட்டையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 49 நாள் இப்படி நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி செய்யுங்க. கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு 100% கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனையையும் சந்திக்கும். இப்போ பலன்களை பார்த்தீங்க, பரிகாரங்களை பார்த்தீங்க. இந்த பரிகாரத்தைப்படி செய்யுங்க, அப்படியே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். அடுத்தது ஸ்டோரி சொன்னோம், கதை சொன்னோம், கடைசியாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா வெளியில் யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த 3 பேரில் அந்த சிந்திச்சுக்கிட்டு இருந்த அந்த தூதுவர் சொல்கிறார், இல்லை அந்த அம்மா வார்த்தை சாதாரணமாக விழல, தன்னம்பிக்கையோடு விடுது, எங்கேயோ இடிக்குது. நீங்கள் சரியாக செக் பண்ணியா? யாருடைய பையன்? இவங்க அப்பா பேர் என்ன? எல்லாமே செக் பண்ணியா அப்படிங்கிறாவில். அப்போ இருங்க நான் மறுபடியும் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பையனுடைய அப்பா பேரை பார்த்தா மாறி இருக்கு. இந்த பையனுடைய அப்பா பேர் கண்ணையன். இன்னும் விதி முடியல. ஆனால் நம்ம பிடிக்க வேண்டிய பையனுடைய அப்பா பேர் பொன்னையன். அவரை தான் நம்ம பிடிக்கணும். அப்போ தான் சொல்கிறான் அந்த தூதுவன், இல்லைங்க இவர் இல்லை, இந்த பையன் இல்லை, நம்ம பிடிக்க வேண்டிய பையன் வேறு தெருவில் இருக்காங்க, அங்கே போகலாம். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கரெக்டாக ஆகிடுச்சு பார்த்தியா, நான் சொன்னல. அந்த அம்மாவுடைய பேச்சில் ஒரு வலிமை இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா விதி முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அழுதுருக்கணும். ஆனால் தன்னம்பிக்கையோடு இருக்காங்க பாருங்கள். அங்கே தான் விதி முடியல. இப்போ நம்ம அவங்கள பிடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவங்களுடைய தன்னம்பிக்கை அவங்கள காப்பாற்றிருக்கு, எண்ணங்கள் காப்பாற்றிருக்கு. சரியாக சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ வாங்க போவோம், அந்த பையனை அந்த வேல்முருகனை போய் பிடிப்போம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க 3 பேரும். அவங்க போன உடனே இந்த பையன் சொல்கிறான், அம்மா இந்த 3 பேர் இந்த மாதிரி வந்தாங்க, நம்ம வீட்டு வாசலில் நின்னாங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்கம்மா, என்னன்னு தெரியல, எனக்கு காதில் விழுந்தது அப்படிங்கிறான். நானும் கதவை பக்கத்தில் பார்த்தேன், 3 பேர் நின்னாங்க அப்படிங்கிறான். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னப்பா சொல்கிற, அதெல்லாம் சும்மாவாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்த 10வது நிமிஷம் இவங்களுக்கு செய்தி வருது, இந்த மாதிரி அந்த உன் பையனுடைய பேர் கொண்ட வேல்முருகன் பொன்னையனுடைய மகன் இறந்துட்டாப்புல கிணத்துல விழுந்து அப்படிங்கிற செய்தி வருது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இங்கே காப்பாற்றினது எது? அந்த தாயின் நம்பிக்கை, அந்த எண்ணம், அதுதான் அந்த பையனை காப்பாற்றிருக்கு. இப்போ நான் சொன்னது கதை இல்லைங்க, உண்மை சம்பவம். எங்கள் ஊரில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அந்த உடம்பு சரியில்லாத அந்த பையன் சொன்ன சம்பவம் இது. அதனால தான் நம்ம எண்ணங்களுக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய சக்தி உண்டு. அதனால் ஒருத்தவங்க எடுத்த எடுப்பிலேயே
வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும் நடக்காது. பல கஷ்டங்களை படணும். அந்த கஷ்டத்துக்கு இடையில எண்ணங்கள் மிக மிக முக்கியம். நம்ம ஜெயிச்சிருவோங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். புத்திசாலித்தனமாக விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும். எதில் உழைக்கணும், எந்த வேலையை தேர்ந்தெடுக்கணும், இந்த நோய்க்கு நம்ம யாரை பார்க்கணும், என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு எப்பொழுதுமே நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நம்ம இருக்கணும். நேர்மறையான சிந்தனை, மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே அது வித்துடும். எல்லாத்துக்குமே அந்த நேர்மறையான சிந்தனை செயல்படும். ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அவரே பொறுப்பு, அவருடைய எண்ணங்கள் தான் பொறுப்பு. அதனால் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கங்க. ஏதோ எண்ணங்கள் சரியில்லை, உங்கள் எண்ணங்களில் ஏதோ பிழை இருக்குது, நம்ம அதை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுவோம், நேர்மறையாக சிந்திப்போம், நம்மளால் முடியும், நம்மளால் சாதிக்கலாம். எண்ணங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதை உங்களால் உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தூக்குறீங்களோ அதற்கான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய எண்ணங்கள் தான். நான் இந்த மாதிரி நினைப்பதற்கு நானே பொறுப்பு அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கணும். தட்டி கழிக்கவே முடியாது. அதுபோல் பிறப்பால் ஏழையாக இருந்தாலும் நான் பணக்காரனாக மாறணும் அப்படின்னு விரும்பியிருந்தீங்க அப்படின்னா முதல்ல மாற்ற வேண்டியது எது? நம்முடைய எண்ணங்கள் தான். பணக்காரன் ஆகணும், இந்த ஊரில் பெரிய ஆள் ஆகணும், நம்மளை அவாய்ட் பண்ணவங்க எல்லாருமே மதிக்கணும், பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். முதல்ல என்னாலும் ஒரு நாள் செல்வந்தனாக முடியும், என்னாலும் ஒரு நாள் ஜெயிக்க முடியும், என்னாலும் ஒரு நாள் புகழடைய முடியும், நானும் கோட்டைக்கு போவேன், அப்படி தீவிரமான நம்பிக்கை இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு இலக்கு இல்லாமல் நம்ம வாழவே கூடாது. அப்படி வாழ்கிறோம் அப்படின்னா நம்மளால் முன்னேறவே முடியாது. வாழ்க்கையில் இலக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இலக்கோடு அந்த எண்ணங்களை செயல்படுத்தி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தனா, கோடீஸ்வரனா, புகழ் உடையவராக மாற முடியும். அந்த எண்ணங்களே அந்த அளவுக்கு உயர கொண்டு போயிடும். மிக மிக முக்கியமாக கோபம், குரோதம், பொறாமை, அடுத்தவங்களை குறை சொல்கிறது, கவலை, துக்கம், சோகப்பாடல்களாக கேட்கறது, பிறருக்கு துன்பத்தை கொடுக்கறது, சோம்பேறித்தனம், மனசை எப்போதுமே ஒரு இறுக்கமாக வச்சுக்கிறது, சுத்தமே இல்லாமல் இருக்கிறது, வீட்டில் எந்நேரமும் நம்மளுடைய மன உளைச்சலை காட்டிக்கிட்டே இருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் எதிர்மறை எண்ணங்கள், இதெல்லாமே ஒரு நெகட்டிவிட்டி. இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்கும். அப்படி தான் நம்ம வாழ்க்கையுமே இருக்கும். கெட்டதை நினச்சோம் அப்படின்னா கெட்டது தான் சேரும். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, நம்மக்கிட்ட இருந்து புறப்படுற எண்ணங்கள் பிறரை வேணா தாக்காமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக யாரிடமிருந்து அந்த எண்ணம் புறப்படுகிறதோ அந்த நபரை அந்த எண்ணம் கண்டிப்பாக தாக்கும். அப்போ நல்ல எண்ணம் நன்மையை பயக்கும், தீய எண்ணம் தீமையை கொடுக்கும். ஒருவனுடைய வாழ்க்கையில், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கெட்டு போகிறதுக்கும் நல்லா வாழறதுக்கும் அந்த எண்ணம் தான் காரணம் அப்படிங்கிறத ஒரு நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இதை நமக்கு புரிய வைக்கிறது தான் இந்த கதை கூட. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த கதையை கேட்டு. அப்போ எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்ம உயிரை காப்பாற்றும், நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும் அப்படின்னு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு அப்படிங்கிறது சிவ வாக்கியம். அதனால் என் அன்பு நண்பர்களே, எண்ணங்களை வானை நோக்கி உயர்த்துங்கள். உங்களுடைய வாழ்வும் வானளாவி உயர்ந்து செல்வதை நீங்கள் பார்ப்பீங்க. எண்ணங்களின் துணை கொண்ட லட்சியத்தில் சிறிதும் மனம் தளராது தொடர்ந்து முன்னேறுங்கள். குடிசையில் இருந்தாலும் கோட்டையை பிடியுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.